ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் கிட்ட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து மட்டனை வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நான் ஊற வச்சுருந்த இதிலே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் குக்கர் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். மறுபடியும் வந்து கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து நான் மல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு ரெடியாக இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வதக்குனது எல்லாமே இதில் சேர்த்து விட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.